நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாம் காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ரிஷபராசி அன்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5வது வீட்டில், புதனுடைய வீட்டில் கன்னி ராசியில அமைந்திருக்கிறார். பொதுவா ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல ரிஷபராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல 9ஆம் அதிபதி 11வது வீட்டுல வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போல லாபாதிபதி 3வது வீட்டுல உச்சம் பெற்றிருக்கிறார். இது எல்லாமே ரிஷப ராசிக்கு சகல யோகத்தையும் தரக்கூடிய அம்சம். சார், ராசிநாதன் சுக்கிரன் 5வது வீட்டில் பஞ்சம ஸ்தானத்துல அருமையா உட்கார்ந்து இருக்கிறார். புதனுடைய வீட்டில், புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு, 2-12 புதன் இருக்கிறார். அது ஒரு யோகம். பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 9ஆம் அதிபதி 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்துல வக்ரம் பெற்றிருக்கிறார். வீடு கொடுத்த குரு பகவான் 3வது வீட்டுல உச்சம். அதே போல 2ஆம் பாவத்துல செவ்வாய். தடையற்ற வருமானம் இருக்கும். இதை எதை காட்டுதுங்க? தடையற்ற வருமானத்தை காட்டும். ஒரு அம்மா நமக்கு தொடர்ந்து ரிஷபராசில கால் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, அவங்க ஒவ்வொரு மாசமும் நம்மள்ட்ட கன்சல்டிங், இந்த மந்த் எப்படி இருக்கும், இந்த மந்த் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. அதே போலதான் யுஎஸ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி ஒரு 2-3 குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்றாங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நம்ம இது செய்யலாமா, அது செய்யக்கூடாது, நமக்கு வருமானம் வருமா, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது, மார்க்கெட்டில் அவ்வளோ நிற்குது. அங்கே ட்ரம்ப்ல என்னெல்லாம், அங்கே ட்ரம்ப் அங்கே கண்டிஷன் போட்டிருக்கிறாரு.
அப்ப இந்த ரிஷப ராசி என்பர்களே, உங்களுக்கு எதெல்லாம் பிசினஸ் அல்லது உங்க தொழில் அல்லது உங்க வேலை வாய்ப்பு அல்லது உங்களுடைய வருமானம், இது இன்கம்ல ஸ்ட்ரகிளிங் இருக்கா, இன்கம்ல ஒரு பிரேக் இருக்கா, தடை உள்ளதா? தடையற்ற வருமானம் வந்து சேரும். ரிஷபராசி என்பர்களே, எனக்கு தெரியும் மேக்சிமம் நீங்க எதையும் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக சமாளிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இதுதான் அதுதான் இல்லை, எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அப்ப ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். மெயினா உங்களுடைய கஷ்டங்கள். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் உள்நாடுகளாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், பெங்களூரு அல்லது மும்பை, மகாராஷ்டிரா அல்லது குஜராத், இப்படி காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரகாண்ட், அதே போல வெளிநாடுகள், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியா, கனடா, யுஏஇ, யுஎஸ், யூகே, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க, அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மெயினா உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள், உங்க வருமானத்துல இருக்கக்கூடிய தடைகள், வருமான தடை விலகும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நடக்கவே இல்லை சாமி, இன்கமே இல்லை, இப்போ அது ஆக்டிவேட் ஆக போகுது, பிஸ்னஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ரொட்டேஷன்ஸ் சிறப்பான முறையில் இருக்கும். நீண்ட நாட்கள் அது ஒரு பில்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கீங்க, கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, சில்வர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், இதில் தான் சாமி நான் சம்பாதிச்சேன், இதுதான் சாமி என்னை வாழ வச்சது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, மெயினாக நான் எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் மாறப்போகுது, மாறிடுச்சு. நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சு சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவரி ஆகிடுங்க, சரி பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதியில் இருந்து, ஜூலை 27லேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் சரியாகலைன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கவனிக்கலைன்னு அர்த்தம், அலட்சியமாக இருக்கிறீங்க. ஆமாப்படா, அலட்சியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சீரியஸா உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ரிஷபராசி நண்பர்கள் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக அந்த கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இட தோஷங்கள், பூமி தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மெயினாக இடதோஷங்கள், இதெல்லாம் நிவர்த்தி செய்து நிறைய கம்பெனிஸ் இப்போ நல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பதட்டம், அந்த பயம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மனசில் ஒரு பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்களும் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ரிஷப ராசி அன்பர்களே.